நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் பொது இடங்கள், நெடுஞ்சாலைகளில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என அரசுக்கு கெடு விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக கட்சியில் சேர்க்க சாத்தியமே இல்லை, பிரிந்ததுதான் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து பழனிசாமி விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதை, இல்லையெனில் அவர் அவமரியாதையை கட்டாயம் சந்திப்பார் என ஓ பன்னீர்செல்வம் கூறினார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்ட திருத்தம் வக்பு என்ற அமைப்பை காலப்போக்கில் செயல்பட விடாமல் முடக்கிவிடும் என்பதால் அதை எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து நம் நாட்டுக்கு வரும் வெளிநாட்டவரை கட்டுப்படுத்த, கண்காணிக்க 1920, 1939, 1946 சட்டங்கள் மற்றும் குடியுரிமை சட்டங்கள் என பல சட்டங்கள் உள்ளது. இந்தியா என்ன தர்மசாலையா? யார் வேண்டுமானாலும் இங்கு வந்து நாட்டின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். நாட்டிலேயே முதல் முறையாக கோவையிலிருந்து சிப் ஆலையில் பயன்படுத்தப்படும் வேரோதெர்ம் பார்மிக் ஆசிட் ரிபோர்லோ எனப்படும் முக்கிய சாதனத்தின் ஏற்றுமதியை அமெரிக்க கலிபோர்னியா ஈல்டு இன்ஜினியரிங் நிறுவனம் துவக்கியுள்ளது. சூலூரில் இந்த நிறுவனம் தயாரித்த செமிகண்டக்டர் சாதனத்துடன் நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் முதல் அவினாஷி வரை உள்ள நெடுஞ்சாலை விரிவாக்க பணி நடைபெறுகிறது. இதன் முதற்கட்டமாக அளவிடுதல் மற்றும் மரங்களை வெட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தேரம்பாளையம் முதல் மேட்டுப்பாளையம் வரை உள்ள சாலையில் இருபுறமும் மரங்கள் வெட்டப்படுகிறது. சாலையின் இருபுறமும் நிழல் கொடுத்து பூத்து குலுங்கிய வேப்பமரம், புளியமரம், புங்கமரம் போன்ற மரங்களை வெட்டுவதால் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேதனையில் உள்ளனர். வெட்டும் மரங்களுக்கு பதிலாக புதிய மரக்கன்றுகளை வைக்க பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை. நடப்பு 2024-2025 நிதியாண்டில் ஏப்ரல் முதல் பிப்ரவரி மாதம் வரையிலான காலத்தில் நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழகம் 1.8 லட்சம் கோடி ரூபாயுடன் முதலிடத்தில் உள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 55 பேர் உயிரிழப்பு, இதுவரை 200 பேர் காயம் என தகவல். தாய்லாந்தில் 4 பேர் உயிரிழப்பு, 50 பேர் காயம், 81 பேரை காணவில்லை என தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.